அது ஏற்றுக்கமா நீ எனக்கு சும்மா கையில கொடுப்பா. என்னம்மா இதான் என்ன கொடுத்துன இல்லையே வந்துரும் வா வா இது எத்தனைக்கு வாங்க மகரே 10 நிமிஷம் வந்துடும் வாங்க நிறைய இடம் போடுக்குது நாங்க நிறைய இடம் போடுக்குது போடுறப்பா வைக்கணும் அவ்வளோ என்ன பண்ணி பாரு அழகா பண்ணலாம்
என் தம்பி முரளிக்கு வந்துட்டு இந்த நகர சபையில நிக்கணும், பிஜேஎம்எல் பகுதியில நல்லது செய்யணுன்ற ஒரு எண்ணங்கள் இருக்குது. இன்னும் சில பேருக்கெல்லாம் இருக்குது. நான் என்ன சொல்றேன்னாக்கா, டிரைனேஜ் நிச்சயமா பிஜிஎம்எல் ஏரியால டிரைனேஜ் மாரிகபுரத்துல இருந்து பாலக்காடு இருக்கும். பிஜிஎம்எல் ஏரியா பிஜிஎம்எல் எவ்வளவு இருக்குதோ அவ்வளவு இடத்துலயும் டிரைனேஜ் நிச்சயமா சுத்தமா பண்ண முடியாது. ஏன்னா இந்த வீட்டுக்காரன் அந்த வீட்டுக்காரன் அட்டாச் பண்ணிட்டுக்கிறான். அங்க ஒரு அடி கூட கேப் இல்லை. அந்த கால்வாயை தள்ளவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நான் மைனிங் ஏரியால டிரைனேஜ் வசதி எப்படி பண்ணி கொடுத்துருக்காங்கனாக்கா, மெயின் ரோட்லயே டிரைனேஜ் பண்ணிருக்கிறான். அந்த வீட்டு கனெக்ஷன் இந்த வீட்டு கனெக்ஷன் அந்த மெயின் ரோட்ல விடுறான். அது மேல போட்டதுனால அது எல்லாம் போய் பெரிய கால்வாய் பண்ணி டிரைனேஜ்ல விடுறான் எடுத்துட்டு போயிட்டு. அது எந்த வீட்டுக்குமே டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறது இல்லை. ஆனா நம்ம பகுதியில் என்னன்னா, காவா கிளீன் பண்ண முடியாது. ஏன்னா பிஜேஎம்எல் காரம் வர்றது இல்லை. என்னைக்கு 2021 தொழிற்சங்கம் மூடப்பட்டதோ அந்த நாளில் இருந்து இந்த நாள் வரையிலும் தெரியாம பிஜேஎம்எல் நிர்வாகம் வாடகை வசூல் பண்றான். ஆனா அந்த வாடகை வசூல் பண்ற பணத்தை அவன் தான் தின்றானே தவிர இந்த மக்களுக்கு எதுவும் செய்யறது இல்லை. சுத்தமான சுகாதாரமான குடி தண்ணீர் கிடையாது, கால்வாய் வசதி கிடையாது, தெரு வசதி கிடையாது.
இப்படி பல்வேறு குறைகள் இருக்கின்ற இந்த நேரத்தை தம்பிக்கு சொல்ற முரளி, நீங்க தான் ஃபைட் பண்ணும். ஏன்னா நான் பல வகையில பேசுறேன், பல விதத்துல எடுத்து சொல்றேன். எல்லா மக்கள்கிட்டயும் அவங்களுக்கு ஒரு மாற்றங்கள் வரணும். மாற்றம்னாக்கா இன்னைக்கு இந்த வார்த்தை நான் சொல்லிக்கிறேன்னாக்கா, கடந்த நாள் கூட அன்னைக்கு வந்து வள்ளல் முனுசாமி பிறந்த நாள் நீங்க கொண்டாடினாங்க. தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வந்தாங்க. அப்ப சொன்னாங்க, ஆனா நீங்க வரணும்னு சொன்னேன்னு. நான் வந்து சொன்னேன்னாக்கா அதிகமான வியாபாரம் வரும், அதனால நாங்க வர்றது இல்லப்பா, நீங்களே சொல்லுங்க. டிரைனேஜ் வந்து தெருவுக்கும் அண்டர்கிரவுண்ட், அதாவது பாதள சாக்கடை, அந்த பாதள சாக்கடைய தெருமுனை ஒவ்வொரு தெருவுலயும் இந்த வீட்டு தண்ணி அந்த வீட்டு தண்ணி அந்த தெருவிலேயே போனோம். உள்ள மேல் பக்கத்தில் எதுவும் தெரியாது. எப்படி நான் மைனிங் ஏரியாவில் இருக்குதோ அதே வசதி பிஜிஎம்எல் பகுதிக்கு அதை ஒண்ணு மட்டும் செஞ்சா போதும், சுகாதாரம் 100% ஆயிடும். பேட்மகன் தண்ணி நிரம்பி வழிஞ்சாலும் அந்த பேட்மகன் தண்ணி இங்க நமக்கு வர்றதில்லை. சுத்தகரிப்பு தண்ணீர் எல்லாம் ஒரு வார்டுல வந்து 4 கார்னர்ல போடுற படத்தை சொல்றாங்க, ஆனா போடுறது இல்லை. இதையெல்லாம் சரி பண்ணோம். இதையெல்லாம் சரி பண்ற மாதிரி மக்கள் வந்து தகுதியான வேட்பாளரை, ஒரு பகுதியில ஒரு தகுதியான வேட்பாளரை நீ தேர்ந்தெடுத்தியானா அவனை பார்த்தா ஆபீஸ்ல வந்து சொன்னாக்கா டிபார்ட்மெண்ட்ஸ், மேனேஜ்மெண்ட்ஸ், கமிஷனர், மேனேஜர், டிசி உள்பட அத்தனை பேரும் அவங்க சொல்றதை ஏற்றுக்கணும். ஏற்றுக்குன்னு அந்த வேலையை செஞ்சான்னா சுகாதாரமா இந்த மக்கள் சுயேட்சமா வாழ்வாங்க என்பதற்காக தான் இந்த மாதிரி வார்த்தைகளை நாங்க தெளிவா சொல்றோம். இதுல என்ன சொல்லு போல வேண்டாம், இதோட போதும். காரணம் என்னன்னாக்கா, இது என்னுடைய பிறந்த நாள். ஏன்னா இவன் பிறந்த நாள் கொண்டாடுறது ஊர் சேர்த்துக்கு எதோ சொல்லுகிறான்றது வேண்டாம். ஏன்னா பிறந்த நாள் இருந்தாலும் ஒரு உபகரணம் வேணும். அடுத்த வருஷம் நான் இருக்குன்னு போன வருஷம் அன்பனை சொன்னார்தான், இந்த வருஷம் நடந்துக்குதுன்னு சொல்லலாம். மனுஷனுக்கு இல்ல, மனுஷனுடைய வாழ்க்கைய வந்து என்றைக்குமே நிரந்தரம் கிடையாது. மனிதனுடைய வாழ்க்கைன்றது வந்துட்டு என்னைக்கு நம்ம மக்கள் மத்தியில சுகாதாரம், அவர்கள் இவங்க இருந்தாங்க இதை செஞ்சாங்கன்றத அவங்க எண்ணத்துல வர்ற மாதிரி இந்த மக்கள் மத்தியில பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை ஏன்னா இவ்வளவு பேச வச்சது முரளி, இல்ல நான் பேசிக்க மாட்டேன். நான் வந்து உங்களுக்கு நன்றி சொல்லிட்டு கேக்கு வெட்டி கொடுத்துட்டு போயிடலான்னு இருந்தேன். அண்ணா அரசியல் ரீதியா சொன்னாரு, நாங்க வந்த வழி வந்து புரட்சி தலைவர் வழி, புரட்சி தலைவர் அம்மா வழி, புரட்சி தலைவர் எடப்பாடி வழி. நமக்கெல்லாம் என்னன்னா மக்களுக்கு என்ன செய்யணும், படிக்கின்ற மக்களுக்கு என்ன செய்யணும், அவர்களுக்கு என்ன நல்ல உதவி பண்ணணும், முதியோர்களுக்கு என்ன செய்யணும், இது நம்மளுது டெவலப்மெண்ட்ஸ் தான். பறிக்கிறது இல்ல, கொடுக்கறது. இது வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் நியூஸ் கட்டிங்க பண்றீங்க. இது வரைக்கும் நம்ம எத்தனை நிகழ்ச்சிகள் மார்க்கெட் பகுதியில எல்லா பகுதியிலும் பண்றோம். எல்லாருக்கும் என்ன கொடுக்கணும், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா, பேரறிஞர் அண்ணா இப்படி போன்றவர்களுக்கெல்லாம் பிறந்த நாள்ல இன நினைவு நாள்ல வந்துட்டு புடவை கொடுக்கறது, அன்னதானம் வழங்குறது, இப்படி எல்லாம் செய்யறோம். ஏன் தம்பி எங்க அப்பா அம்மா அந்த நிகழ்வுக்கு வந்துட்டு முதியோர் இல்லத்துல, ஹாப்பி ஹோம்ல இப்படி போடுறவங்களுக்கு வருடத்துல நானு குறைஞ்சபட்சம் இல்லைனாலும் 4-5 முறை அன்னதானம் பண்ணிடுவேன். 12 மாசம் 6 மாசம் அன்னதானத்துல போவோம். ஏன்னா இதுதான் தானத்துல சிறந்தது அன்னதானம். நீ பணம் நீ எவ்வளவு கொடுத்தாலும், 1 கிலோ கோல்டு கொடுத்தா கூட அட இவன் 1 கிலோ கொடுத்தானே இன்னும் கேட்டுங்க, இன்னும் அரை கூட சேர்த்து கொடுத்துருப்பானு. பணம் 1000 ரூபாய் கொடுத்தா அட இன்னும் 1000 ரூபாய் கொடுத்துப்பானு கேட்டா அப்படி வரும். சோறு போட்டா போதும் போதும் போதும்ன்ற நல்லுளம், நல்வயிறு ஆசீர்வதிக்கும். நல்ல மனம் கொண்டவங்க ஆசீர்வதிப்பாங்க. அந்த ஆசீர்வாதம் இங்க வந்துள்ளவர்கள் அத்தனை பேர் வழங்கினாலே நமக்கு நல்ல ஆசை உண்டாகும் என்பதை இப்ப வந்து காலையில இருந்துட்டு மத்தியானம் வரைக்கும் அங்க நிகழ்ச்சி மார்க்கெட்ல அங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் சாப்பாடு அங்க அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். இப்ப இங்க இப்ப முன்ன நான் இந்துவா இருந்தாலும் சரி, நான் வந்து மதங்களை வந்து திரிக்கிறது இல்லை, படிக்கிறது இல்லை. இப்ப கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்து பாஸ்டர் எல்லாம் வந்துட்டு ப்ரேயர் பண்ணாங்க, ப்ரேயர் பண்ணிட்டு அங்க போனாங்க. அப்படி ஒவ்வொன்றும் எம்மதம் சம்மதம் வாழ்கின்ற காலம் வரையில நாம் ஒன்றுபட்டு உண்டு வாழ்வோம் என்று சொல்லி
இந்த நிகழ்ச்சியில வருகை தந்துள்ளவங்க அத்தனை பேருக்கும் எனது மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை கூறி இந்த உரையை முடித்து இப்போது கேக்கை வெட்டி அனைவருக்கு கேக்கு கொடுப்போம். கேக்கு சாப்பிட்டு நிச்சயமா ஒருத்தர் தவறாக அமர்ந்து நல்லபடியா சாப்பிட்டுட்டு வயிறார சாப்பிட்டு வாழ்த்தி போகும் ஆன்றது என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி.